எஸ் மாம். மகேஷ், என்னடா பண்ற? ஆஃபீஸில் இருக்கேன். சொல்லுங்க. மீட்டிங்ல எதுவும் இல்லையே. 2 மினிட்ஸ் பேசலாமா? மீட்டிங்ல எதுவும் இல்லை மாம். சொல்லுங்க. அம்மா சொல்றத கோவப்படாம கேளு. மாம், ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லுங்க. மேட்ரிமோனியில உன்னோட ப்ரொஃபைலுக்கு 4-5 வரன் வந்திருக்க. நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ பார்த்துட்டு உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை செலக்ட் பண்றியா? மாம், ஒர்க் டைம்ல என்ன பண்றீங்க? 5 நிமிஷம் தாண்டா ஆகும். வாட்? என் லைஃப் பார்ட்னர் யாருன்னு 5 நிமிஷத்துல டிசைட் பண்ணணுமா? அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா உங்களுக்கு? டேய், 5 பேர்ல உன்னோட சாய்ஸ் என்னன்னு மட்டும் தாண்டா சொல்ல சொன்னேன். என்னமோ கல்யாணம் பண்ணிக்க சொன்ன மாதிரி ஏன்டா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணு, அப்புறம் பேசி பார்க்கலாம். ஒத்து வந்தா கல்யாணத்தை பத்தி பிளான் பண்ணுவோம். மாம், கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற மைண்ட் செட்ல இப்ப நான் இல்ல. ஐ ரியலி நீட் சம் டைம். அதுவும் இல்லாம ஆபீஸ் டைம்ல இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க என்கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல மாம். சரிடா, ஆபீஸ் டைம்ல வேணாம். ஈவினிங் வீட்டுக்கு வா, அப்புறம் நான் பேசிக்கிறேன். மாம், போனை வைங்க ப்ளீஸ். டேய் டேய் மகேஷ், கட் பண்ணிட்டானா? பரவாயில்ல, ஆனந்தி தான் இன்னும் மனசுல இருக்கா. அவளை மறக்கவே முடியலன்னு எதுவும் சொல்லாம அடுத்த லைஃப பத்தி திங்க் பண்ண டைம் தானே கேக்குறான். கேக்கட்டும், அதுவே நல்ல விஷயம்தான். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா மித்ராவை பத்தி சொல்லி மித்ராவை அவனுக்கு லைஃப் பார்ட்னரா மாத்திர வேண்டியதான். எதுக்கு அன்புவை பத்தி விசாரிக்கிறீங்கன்னு கோவப்பட்டியே? இதுக்குதான். நீ கர்ப்பங்கிறதையே உணராத அப்பாவியா இருக்க. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணுமே நல்லவனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணா? அதுக்கு தான் கேட்டேன். அன்புவை நாங்க தப்பா சொல்லல. வயசு அப்படி. நமக்கு பிடிச்ச பொண்ணு, நாம உயிருக்கு உயிரை காதலிக்கிற பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, ஒரே வீட்டுல ஒரே பெட்ரூம்ல இருக்கும்போது உரிமையில எந்த ஆம்பளையா இருந்தாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்க சான்ஸ் இருக்கு. எனக்கு நடந்ததுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அன்பு எம்புட்டு கண்ணியமானவர்னு நிரூபிக்கிற. அன்பு, சொல்ல ஆனந்தி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்ல ஆனந்தி. உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா என்ன? இல்ல இல்ல, உடம்புக்கெல்லாம் எதுவும் இல்ல. கொஞ்ச நாளா உங்ககிட்ட சரியா பேசாததே மனசுக்கு என்னவோ மாதிரி இருக்குது. உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும். உங்க தோளில சாஞ்சுக்கணும் போல இருக்குது. இப்பவே வா. நேற்று நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல ஆனந்தி. இன்னைக்கு லீவ் போட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன்ல. இது கோயில்ல பேசுற விஷயம் இல்ல. அப்புறம் கொஞ்சி பேசிக்கிற விஷயம். ஆனந்தி, நீ அப்படிலாம் பேசுற? ஒரு நிமிஷம் இரு. உண்மைதான், ஆனா கம்பெனியா இருக்கே. நானும் சும்மா பேசினாலே அந்த கருணாகம் கலவரத்தை உண்டு பண்ணிருப்பாரு. இதுல தோல்ல சாயறதெல்லாம் நடக்கிற காரியமா? அதெல்லாம் நடக்கும். எப்படி எப்படி நடக்கும்? எல்லாரும் மதியம் சாப்பிட மாடிக்கு போகும்போது நீங்க குடோனுக்கு வாங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிருப்பேன். அங்க பேசிக்கலாம். சரி, ஓகே. நானும் உங்கள்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஆனந்தி, நீ கம்பெனிக்கு வந்திருக்கேன்னு நீ போட்ட காஃபியே சொல்லிச்சு. அதான் உன்னை பார்த்து உன் ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அன்பு, ஆனந்தி ஓகே தானே? இப்போதான் பழைய ஆனந்தி மாதிரி பேசுறா சார். குட். ஆனந்தி, உங்க 2 பேருக்கும் இன்னைக்கே வீட்ல இருந்து ஹெல்த்தியான சாப்பாடு கொண்டு வர சொல்லியிருக்கேன்.
மதியம் 2 பேரும் என் கூட தான் சாப்பிட்றீங்க. ஓகே?